Hello viewers, welcome to Super Brain. Example 3.38 பார்க்கலாம். A flock of swans contained X-square members. அதாவது அன்னப்பறவைகள்னு சொல்லுவோம். Swansனா என்னது? அன்னப்பறவைகள். அது வந்து குரூப்பாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா flock அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு குரூப்பாக இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா X-square. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் swans வந்து X-square இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். As the clouds gathered, 10x went to a lake. கிளவுட்ஸ்லாம் கேதர் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரில் இருந்து 10x வந்து லேக்குக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. 10x ஸ்வான்ஸ் வந்து லேக்குக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக எக்ஸ் ஸ்கொயர் ஸ்வான்ஸ் இருக்குது, அதிலிருந்து 10x வந்து லேக்குக்கு போயிடுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/8 எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா 1/8 இப்படி தான் போடணும். ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ், இதுதான் மெம்பர்ஸ். ஸோ இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மெம்பர்ஸ், இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/8. ஓகே, flew away to a garden. ஸோ கார்டனுக்கு பறந்து போயிடுது. ஸோ டோட்டலாக இருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் 10x வந்து லேக்குக்கு போகுது, அதுக்கப்புறம் 1/8 வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? போயிடுது அப்படின்னு சொல்லும் போது மைனஸ் போடணும். ஃப்ளூ அவேனா போயிடுது. ஓகே, ஸோ மைனஸ் போடணும். த ரிமைனிங் 3 pairs played about in the water. ஸோ ரிமைனிங் மிச்சம் வந்து 3 pairs தான் வந்து இருக்குது. 3 pairsனா ஒரு பேரில் 2 இருக்கும். அப்போ 3 pairsனா என்ன அர்த்தம்? 6ன்னு அர்த்தம் இல்லையா? 3 2s are 6. ஸோ இதுதான் ரிமைனிங் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிறத வந்து ஈக்குவல் டு 6 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ டோட்டல் இருந்து இவ்வளோலாம் பறந்து போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 6 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா how many swans were there in total. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்வான்ஸ் இருந்ததுன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் தான் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் கிடச்சிடும். சரி, இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது அப்படியே வந்து டைரெக்டாக இந்த 8 இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்ட்ராக்ஷனில் இருக்குது. மல்டிப்ளேயில் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அந்த 8 இங்கே கொண்டு போயிடலாம். பட் இங்கே வந்து சப்ட்ராக்ஷனோ இல்லை அடிஷனோ இருந்ததுன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே டினாமினேட்டராக சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போக முடியும். சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். இங்கே எல்லாமே டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 8 தான் நமக்கு இங்கே எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடும்போது 8 × x ஸ்கொயர் 8x² கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். 10 × 8 வந்து 80 கிடைக்கும். இந்த எக்ஸ் இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டுக்கிறேன். இந்த டேர்ம் கூட 8 மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 8 இந்த 8 கேன்சல் ஆகிடும். 1 × x² கிடைக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 6 இருக்குது. சரி, இப்போ பாருங்க, இப்போ இது எல்லாத்துக்கும் சேம் டினாமினேட்டர் 8 மாறிடுச்சா? இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் x² டேர்ம் இருக்குது, இங்கேயும் x² டேர்ம் இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப் பண்ண முடியும். 8லேருந்து இங்கே 1 சப் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 7x² கிடைக்கும். அதுக்கப்புறம் x டேர்ம் என்ன இருக்குது? -80x இருக்குது. ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 6 48 கிடைக்கும். ஸோ இந்த 48 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். இப்போ 7x² -80x -48 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 7 இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் வந்து -48 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸில் வரும். 7 8s are 56, பேலன்ஸ் 5 வருமா? 7 4s are 28. 28 + 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 33 கிடைக்கும். 336 வரும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் -80 இருக்குது. சரி, இங்கே என்ன சைன் வந்திருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தானே இது வரணும். அப்போ ஒரு மைனஸ் தான் இருக்க முடியும். அப்போ இது மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போ இது ரெண்டுமே வேறு வேறு சைன் வந்ததுனால ஒன்றுத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 80 கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து 1 டேபிள் போட்டோன்னா 336 வரும். அப்போ இதிலிருந்து 1லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 335 கிடைக்கும். அப்போ இது வர முடியாது. இப்போ 2வை எது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 336 கிடைக்கும்னா இந்த 336ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 டைம் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே 1 டைம்ஸ் வந்து 2 வரும். பேலன்ஸ் 1 இருக்குமா? 13 வந்து 6 டைம்ஸ் வருமா? பேலன்ஸ் 1 இருக்குமா? 16 வந்து 8 டைம்ஸ் வரும். 168 கிடைக்கும்.
ஸோ 2வை 168 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக 80 வராது. அப்போ இது ஃபேக்டராக இருக்க முடியாது. அப்போ 3 டேபிளில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். 3 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 336 வருதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ 336 நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இது 1 டைம். இது பார்த்தீங்கன்னா 112 இல்லையா? அப்போ 112 நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் நமக்கு 80 கிடைக்காது. நெக்ஸ்ட் நான் இப்போ 4 டேபிள் போட போகிறேன். 4 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 36 வருதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 டேபிளில் நமக்கு 8 டைம்ஸ் 32 வரும். இப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். 16 பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டேபிளில் 4 டைம்ஸ் வரும். இப்போ 84 வருது. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 80 கிடைக்குதா? 84லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 80 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 336 இருக்குது. அப்போ இதுதான் ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை தூக்கி இங்கே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் எதுவோ இங்கே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும், ஆட் பண்ணால் இது நமக்கு கிடைக்கும். ஆட்னா ரெண்டு வேற வேற சைனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். கரெக்டா? இப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அப்போ டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணணும்? 7 போடணும். என்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ். அதையும் இங்கே போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே 1 இருந்ததுன்னா நம்ம எதுவுமே போட தேவையில்ல, டேரெக்டாக அப்படியே எழுதிடுவோம். இப்போ இந்த மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 7 டேபிளில் 1 டைம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் 1 7 7 பேலன்ஸ் 1 இருக்குமா? 14 வந்து 2 டைம்ஸ் வரும். இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சரி, இப்போ இது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம்? 7x + 4ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இன்னொன்று 7x + 4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ -12 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது +12ன்னு வந்துடும். இங்கே நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 7x அப்படியே இருக்கட்டும். இந்த +4 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -4ஆக போகும். ஸோ எக்ஸ் தான் வேணும். மல்டிப்ளேல இருக்க 7 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். சரி, இங்கே பாருங்கள், நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்பேன்ஸ் தான் வேணும். ஸோ நமக்கு வந்து நெகட்டிவ்ல எக்ஸ் வந்து வரத்துக்கு சான்ஸே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பேன்னு சொல்லும் போது அது வந்து ஃப்ராக்ஷனில் வரவும் நமக்கு சான்ஸ் கிடையாது. அதனால இது வந்து நாட் பாசிபிள். அதனால இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்? நாட் பாசிபிள்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸுடைய வேல்யூ என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்க முடியும். ஆனால் நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு கேட்டிருக்குது என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேன்ஸ் என்ன நம்ம எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போ என்ன எழுதணும்? therefore டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போ என்னாகும்? 12 ஸ்கொயர்னு வரும். 12 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 144ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.